ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விசாரணை என்ற பெயரில் தங்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்புறம் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ், வணக்கம். எதனால தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சுன்னு பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகிய 2 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியிருக்குது. இந்த நிபந்தனையை கண்டிப்போடு பின்பற்ற தயாராக இருக்கிறோம். இதுக்கிடையில தமிழக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியுள்ளதாக வெளிப்படையாக கூறியிருக்கிறாரு. அதன்படி ஏதேனும் ஒரு வழக்குல தங்களை கைது செய்யறதுக்கு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மனுவில் அவங்க சொல்லியிருக்காங்க. குதிரை பேர வழக்குல தங்களை காவலில் வச்சு விசாரிக்க அவசியம் இல்லைன்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட தங்கள் வீடுகளிலையும் சோதனைகள் நடத்தப்படுகிறது, விசாரணைகள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. இந்த சட்டப்படியான எந்த ஒரு புலன் விசாரணையும் நாங்க எதிர்க்கல, அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம். அதே சமயம் காவல்துறையில நிலுவையில் இருக்கக்கூடிய வேற வழக்குகள்ல தாங்க விசாரணைக்கு தேவைப்படுவதா இருந்தா அதுக்கு சட்டப்படி தங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனா அதன் அடிப்படையில நாங்க ஆஜராக தயாரா இருக்கிறோம். அந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை மனுவில் வச்சிருக்காங்க. எந்த விசாரணைக்கும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறதுனால சோதனை விசாரணைங்கிற பேர்ல தங்களை துன்புறுத்தக்கூடாது என்று காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி இளந்திரன் முன்னாடி விசாரணைக்கு வந்தப்ப காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்தியன் என்ன சொல்றாருன்னா, இந்த மனுவில் ஒரு 10ஆம் பொதுவான ஒரு உத்தரவு கேட்டுக்கிறாங்க. பல குற்றச்சாட்டுகள் இந்த மனுவில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால இந்த மனுவுக்கு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அரசு தரப்புல முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ என்ன சொல்றாருன்னா, இந்த குதிரை பேர வழக்குல ஏற்கனவே முன்ஜாமீன் பெற்ற தங்களை வேறு வழக்குல கைது செய்யக்கூடுங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த வழக்குகளின் விசாரணைக்கு நாங்க தலையிடல, மாறா விசாரணைக்கு அழைக்கும் போது சட்டப்படி நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற மட்டும்தான் கேட்கிறோம். விசாரணைங்கிற பேர்ல துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை தான் முன் வச்சிருக்கிறோம்ன்ற வாதத்தை முன் வச்சாரு. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி குதிரை பேர வழக்குல ஏற்கனவே முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு, இன்னும் சரணடைந்து முன்ஜாமீன் பெறல. இந்த சூழல்ல அந்த வழக்குல தங்களை துன்புறுத்த கூடாதுன்னு கேட்க முடியாது, அது மாதிரியான உத்தரவை பிறப்பிக்க முடியாது. அதே சமயம் மற்ற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இது மனு முன்கூட்டியே தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதனாலையும் இந்த மனுக்கள் மீது எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாதுன்னு சொல்லி 2 பேர் தாக்கல் செஞ்ச மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.